சார் நீங்க நிவாரணம் பத்தி உங்க அப்பன் கேட்டீங்கல்ல, அது தொடர்பா தமிழிசை சவுந்தரராஜன் பாத்தீங்கன்னா அவங்க கட்சி தாத்தாவுக்கு சொந்தம், அவங்க அப்பா இல்ல. நான் மரியாதை கம்மியா யாரையுமே பேசல. நான் திருப்பி வேணா வேற வார்த்தையில சொல்லவா, மாண்புமிகு ஆளுநருடைய அப்பாவுடைய சொத்து கேட்கல, மாண்புமிகு மத்திய ஒன்றிய அமைச்சருடைய அவங்க அப்பாவுடைய சொத்தை யாரும் கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்தில் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்காக தான் கேட்டிருக்கோம். இல்ல அது கேக்குற விதம் இருக்குல்ல, மரியாதை குறைவா நான் சொல்லல. அது அப்படின்னா அப்ப அதுதான் மரியாதையா கேக்குறதுன்னா அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா மக்கள் வரி பணத்தை பத்தி அவர் பேசுறாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தம்பி மரியாதைக்குரிய மாண்புமிகு மாநில அமைச்சர் தம்பி உதயநிதிக்கு கேட்கிறேன். நீங்க தமிழக மக்களின் வரி பணத்தை பத்தி பேசுறீங்க. இன்னைக்கு இலாகா இல்லாத ஒரு மந்திரியை வச்சிருக்கீங்க. எந்த வரி பணத்துல அவரை நீங்க இலாகா இல்லாத மந்திரியா வச்சிருக்கீங்க? இங்கே தமிழகத்தில் உள்ள பல அமைச்சர்கள் வீட்டுல பெட்டி பெட்டியா கட்டி கட்டியா எடுத்தாங்க. இது யாரோட வரி பணம்? மக்களுக்கான பணமா இல்லைன்னா உங்களுக்கான பணமா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. மக்கள் வரி பணத்தை பத்தி இவ்வளோ கவலைப்படுறீங்க. ஆக மக்கள் வரி பணத்தை தான் நான் சொல்றேன். யாருமே கொடுக்கலன்னு சொல்லல. எல்லாரும் அந்தந்த நேரத்தில் தகுதி வாய்ந்த நேரத்தில், அதுவும் தமிழகத்திற்கு ஏதாவது கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அதில் குரல் எழுப்புவதற்கு நானும் தயாரா இருக்கிறேன். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க கேட்கிறவங்களும் தமிழகத்தை சார்ந்தவர்கள் தான். யாருமே பாராபட்சமாக நடந்து கொள்ளவில்லை. ஆனால் ஏதோ பாராபட்சமாக நடந்து கொள்வதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் சொல்கிறீங்க. அப்பா வீடுன்னு கேட்டா அது பரவாயில்ல. அப்பன் வீடு என்று சொல்லும்போது நீங்க கலோக்கெல்லாம் சொல்லலாம், எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு இது சொல்லலாம். கேட்ட முறை தவறாக எனக்கு தோன்றியது, அதனால் நான் அதற்கு பதில் சொன்னேன் என்பது எனது கருத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.